ஏய், அவன் குளிக்க போயிட்டானா? இன்னும் இல்லடி. நான் சொன்ன மாதிரி எல்லாம் தயாரா இருக்குல்ல? எல்லாம் தயார். வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த கண்ணாக்கும் நீ கூட்டம் எல்லாம் விடுவானோம். ஸ்வேதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம், நம்ம வீட்டுல தான் நடக்க போது திருமணம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா திரும்ப கல்யாணம். திரும்ப இவன் என் பேரை கூப்பிட ஐயோ எனக்கு அப்படியே தாங்கிக்க முடியலையே. எனக்கு வர கோவத்துக்கு கத்தி எடுத்து அவனை குத்திடலாமான்னு இருக்கு. இங்க பாரு, கத்தியால குத்துறது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஆனா இப்ப நீ கொடுக்க போற பனிஷ்மெண்ட் இருக்கே, அவன் காலத்துக்கும் மறக்க மாட்டான். சரி, நீ போய் அதை எடுத்துட்டு வா போ. அது இங்கதானே ரெடியா இருக்க. அவன் வெளியே வர்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டபுக்குன்னு எடுத்து ஊத்திருவ. நல்லா கொதிக்க வச்சிருக்கியா? என்ன ஸ்வேதா இப்படி கேக்குற? கைய விட்டும் ஒரு நிமிஷத்துல கை மொத்தமா வெந்து போயிடும். சூப்பர். செத்தா. என்ன ஒன்று சொல்வதாமா? ஸ்வேதாவின் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் தேரழகை. அன்று மஞ்சள் நிறத்தவளை, வெண்மஞ்சள் நிறத்தவளை, நான் என்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் பாராத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. அடிச்சாச்சு லக்கி பிரைஸ், கிடைச்சாச்சு லவ்லி வைஃப், பிறந்தாச்சு சந்தோஷம், அடிப்போம் வா சங்கீதம். கேட்டது கிடைத்திடும், போட்டது முளைத்திடும், ராத்திரி முழுவதும் கூத்துக்கள் தொடரட்டும். இதுக்கு மேல இவனை பாட விடக்கூடாது. இவன் பாடுறத முதல்ல எப்படியாவது நிறுத்தணும். இம்மிடியேட்டா அந்த தண்ணி எடுக்கிற. அவன் கதவு திறந்த உடனே வேகமா உள்ள ஊத்துற. நீ ஊத்துற வேகத்துல அந்த தண்ணி அவன் மேல போய் கொட்டி அப்படியே அவன் உடம்பு வெந்து போயிடணும். இனிமே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில கல்யாணமே பண்ண முடியாத அளவுக்கு அவன் நொந்து போயிடணும். சூப்பர். தோ போறேன். ஏ கிருஷ்ணா, உனக்கு அடிச்சாச்சு லக்கி பிரைஸ், கிடைச்சாச்சு லவ்லி வைஃப். ஸ்வேதா போ 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 போ. அவன் இனிமே பாடவே கூடாது. போ. ஐயோ நானா? என்ன நானாங்கற? நீதான் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? சீக்கிரம் போ போ போ, பாத்து போ 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 போ. ஏய், இங்கிட்டு வா வா. இவ ஒருத்தி, அவ பாத்துக்குவா. போ போ போ. ஆடும் சாக்குல சைக்கிள் புடி போடலாம் வா ஸ்வேதா, கிடுக்கு புடி போடலாம். இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உடம்பு முழுக்க அப்படியே பாயில் ஆக போகுது. மொத்தத்துல இந்த நிச்சயதார்த்தம் ஸ்பாயில் ஆக போகுது. என்னம்மா ஆவி பறக்கிற இட்லி மாதிரி இருக்க? எல்லாம் என் பாட்டு கேட்டுதானே? ஆமா, என்னது இது? ஓ, ஹாட் பாத். வெரி குட். இப்படி அடிக்கடி ஹாட் பாத் எடுத்தாதான் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ஓகே, குட் கேர்ள். அப்பா அம்மா. இந்த சாரி பாத்தியா? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வேதா, இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் வெரி மச். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி சேர்ந்து விளையாடலாம். சரியா? ஸ்வேதா விடு. ஸ்வேதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம். என்ன இட்லி கொண்டா? ஸ்வேதா, ஸ்வேதா. ஐயோ, இவர் வேற ஒண்ணு. ஆவுனா எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா அங்க வேண்டியது இல்ல ஸ்வேதா அங்க வேண்டியது. மாறி மாறி ரெண்டு பேரா நடிச்சு வர வர எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு.
அண்ணே ஆ? என்னண்ணே? இந்த ஸ்வேதங்கடா. ஸ்வேதா. ஓ ஸ்வேதா, ஆ, அண்ணன் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காரு, காது கேட்கலையா உங்களுக்கு? ஆ, மாமா ஆ சொல்லுங்க மாமா. அது சரி, என்னத்த சொல்றது? நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். நீ இப்படி பொறுமையா வந்த என்ன அர்த்தம்? வா 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 வா, துணி எடுக்க வேணாமா? எல்லாரும் நம்ம கடைக்கு போலாம் வாங்க. இல்ல மாமா, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. நீங்க போய் எடுத்துட்டு வந்தா எனக்கு ஓகே தான். பூங்கோத அண்ணி எனக்காக செலக்ட் பண்ணுவாங்க. உனக்கு தான் நிச்சயதார்த்தம், உனக்கு தான் புடவை எடுக்க போறோம். பூங்கோதைக்கு என்ன தெரியும்? நீ என்ன டே கார்த்தி, என்னடா இவ? என்னண்ணே நீங்க எதுக்கு போய் கவலைப்படுறீங்க? எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும். இது அவசர கல்யாணம் இல்லையா, அதனால கடைக்கு போய் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடும்னு சொல்லிட்டு கடைக்காரங்களே ஜவுளி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்லிட்டேனே. மொத்த கடையும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இறங்க போகுதுனே. ஹேய், என்னடா சொல்ற? துணி எடுக்கணும், நம்ம எல்லாரும் கடைக்கு போலாம் நீ தான் சொன்ன. நாமெல்லாம் கடைக்கு போகணும்னு நினைச்சா நீ என்னடான்னா? அது இல்லண்ணே, ஜவுளி கடையே இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரப்போகுதுனே. நீங்க தானே சொன்னீங்க தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு. அந்த பழமொழியை நம்ம மாத்தி போட்டுருவோனே. தம்பி உடையான் கல்யாணம் நடத்துறதுக்கு அஞ்சான். நீ என்னடா அஞ்சானு வாரணம் வரணும் சூர்யா படம் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிற? அவங்க எப்போ வருவாங்க? தோ இப்ப வர நேரம் தானே. வந்தாச்சுன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படியா? எப்படி உனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ வெளியில போகணும், உனக்கு அவுட்டு, வெண்ணிலா அன்னைக்கு இன்னு. அது நடக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். எல்லாரும் வாங்க, ஸ்வேதா நிச்சயதார்த்தத்துக்கு ஜவுளி எல்லாம் வந்துருச்சு. வந்து அவங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கங்க. சார் 2 பாய் மட்டும் கொண்டு வாங்க சார். அண்ணே போலாமாண்ணே? போகண்டா. ஸ்வேதா, இன்னும் ஏன் ஸ்வேதா அப்படி நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. அட நிக்காதீங்க ஸ்வேதா, போங்க. நம்ம போலாண்ணே. கார்த்தி பசங்களாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. கௌதம் ஜெரணி வந்தாச்சு, கிருஷ்ணானனும் வந்துட்டாரு. பசங்களா, யாருக்கு எது பிடிக்குதோ எத்தனை வேணா எடுத்துக்கோங்க, எந்த குறையும் இருக்கக்கூடாது. கார்த்தி, கிருஷ்ண மாப்பிள்ள இங்கதான் இருக்கேன். மாப்பிள்ள, எல்லாருக்கும் நான் தான் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து மாப்பிள்ள உங்களுக்கு வேட்டி சட்டெல்லாம் எடுத்து கொடுத்துடணும். ஒன்று, அதாவது ஸ்வேதாக்கு நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். அதனால நீங்களே. அதுக்கு என்ன, தாராளமா எடுத்துடலாம். போங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அவளுக்கு செலக்ட் பண்ணுங்க. நானா? எதுக்குண்ணே இதெல்லாம்? அண்ணா, நான் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைக்கிற ஆளு. அது மட்டும் இல்லாம நானா புடவை கட்ட போறேன். எப்படி இருந்தாலும் ஸ்வேதா தான் புடவை கட்ட போறாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் எனக்கு டபுள் ஓகே. சரி சரி, எங்களுக்கு ட்ரிபிள் ஓகே. என்ன வந்து வெறுப்பேத்திட்டு போனல, உன்னை திருப்பி வெறுப்பேத்த எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ காசு பணம் இல்லாத வெட்டி பையன் வெறும் பையங்கிறத இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் புரிய வைக்கிறேன். நான் எடுக்கிற புடவையோட விலைய பார்த்து நீ தலை சுத்தி மயங்கி விழணும். அப்புறம் நீ எந்திரிக்கவே கூடாது. பாத்தியாமா, நாம ஜவுளி எடுக்க போக கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அந்த கார்த்தி பையன் அந்த ஜவுளி கடைக்காரங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து ஜவுளி எடுத்துட்டு இருக்காமா. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்வேதாவை கூப்பிட்டு வலுக்கட்டாயமா ஜவுளி எடுக்க வச்சிட்டு இருக்காமா. இப்ப என்னமா பண்றது? இப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. அண்ணே, அப்போ வந்திருக்கானே. எங்க அப்போ வந்துட்டானா? ஆமாண்ணே, தோனே நிக்கிறாப்ல. டேய் அப்போ. சார், என்ன மோரு? போ, உனக்கு எது பிடிக்குதோ போய் எடுத்துக்கோ போ. அண்ணே உட்காருங்கண்ணே.
என்ன ஸ்வேதா சாரி இன்னும் செலக்ட் பண்ணாம இருக்கீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ரேட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. பிடிக்கல. அது பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? வேண்டாம். வேற கலர் இருக்கா? இத பாருங்க. என்ன இது? இந்த அம்மா புடவை பார்க்கறத விட்டு விலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் தனியாக வச்சிருக்கோமே, அதை எடுத்து கொடுத்துருவோம். அந்த இம்போர்ட்டட் பீஸ் கொடுங்க. இந்த புடவையை பாருங்க, இருக்கிறதுலே இதுதான் காஸ்ட்லியான புடவை. அதான் தனியாக வச்சிருக்கோம் பாருங்க. கொடுங்க. டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம். 1,00,000 ரூபா மேடம். 1,00,000 மாட்டினமா? இங்க பருப்புங்கத ஸ்வேதா அங்க தனியா இருப்பா, கூட போய் துணையாரு. போ. நல்லா இருக்கா? நீ இது பிடிச்சிருக்கா? பிரமாதமா இருக்கு ஸ்வேதா. அடி பாவி, 1,00,000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறாளே. சரி எடுத்துட்டு போட்டோம், நம்மளா பணத்தை கட்ட போறோம். அந்த இளிச்சவாய மாமா தானே பணத்தை கட்ட போறாரு. ஏடு ஏடு தவற. எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஸ்வேதா பாட்டுக்கு புடவை எடுன்னு சொன்ன உடனே ஒரு புடவை 1,00,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கா. இப்ப நான் 1,00,000 ரூபாய்க்கு செக் கொடுக்க போறேன். அத பவுன்ஸ் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. புரியுதா? என்னது? பவுன்ஸ் மட்டும் ஆச்சு, இந்த வீட்ல மட்டும் இல்ல, என்கிட்டயும் நீங்க தொலைஞ்சிங்க. மாப்பிள்ள, 1,00,000 ரூபா என்ன விளையாடுறியா? அவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. கட்டினா கட்டுங்க, கட்டாட்டி போங்க. ஆனா செக் நான் கொடுத்துருவேன். சரியா? மாப்பிள்ள, நானே ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 1,00,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? யோ, நீ தானே எங்க என்ன கூப்பிட்டு வந்த? ஆமா. கூப்பிட்டு வந்து நல்லா மாட்டி விட்டு இப்ப பணம் கொடுக்க மட்டும் நோவுதா? என்ன மாப்பிள்ள? அதெல்லாம் முடியாது, பணத்தை போட்டு மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. ஐயோ, இப்படி என்ன மாட்டி விட்டுட்டு போறானே இந்த மாப்பிள்ள. எனக்கு இருக்கிறதுலயே இந்த புடவை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைக்காரனு, இந்த புடவை என்ன வேலைன்னு சொன்னீங்க? 1,00,000 ரூபா சார். 1,00,000? இதை விட காஸ்ட்லியால இல்லையா? என்ன ஸ்வேதா இவ்வளவு சீப் ரேட்ல புடவையை வாங்கிட்டு? அண்ணா, கையில கேஷ் கொண்டு வரல, இந்தாங்க செக். அண்ணா, செக் பாஸ் ஆகுமான்லாம் யோசிக்காதீங்க. கரண்ட் கொண்ட சும்மா கரண்ட் மாதிரி சர்ன்னு பாஸ் ஆகும். ஐயோ, அண்ணி, சாரியை நம்ம எடுத்தாச்சு. டேக நம்ம கட் பண்ணிடலாமா? டேக கட் பண்ணிடலாம். ஐயோ, இவங்க ஏதோ பண்ண போறாங்க. என்னங்க, இந்த டேக கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி ஸ்வேதா.
மேடம் பண்றீங்க? டேக் கட் பண்றேன். ஐயோ மேடம், டேக்ல கட் பண்ணக்கூடாது. பூஜை ரூம்ல வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் கட் பண்ணணும். சொன்னா கேளுங்க மேடம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீ சும்மாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாத. அக்கா ஒரு நிமிஷம் அந்த புடவை கொடு. ஏன் கார்த்தி? இல்லக்கா, புடவை 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? அப்புறம் நிச்சயதார்த்தம் கட்டும் போது புடவை அங்க டேமேஜ் இங்க டேமேஜ்னு சொன்னா புடவை ரிட்டர்ன் பண்ண முடியாதுல்ல. 1 காசா 2 காசா? 1 லட்சம் இல்ல. கொடுக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொடுக்கா. டேய், அண்ணே இந்த புடவை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்களேன். புடவையில ஒரு குறையும் இருக்காது சார். கல்யாணத்துக்குன்னு கொண்டு வரப்போ குறையுள்ள புடவையே கொண்டு வர மாட்டோம். தரமான புடவை சார். இல்லண்ணே, சும்மா செக் பண்ணிக்கலான்னு தான் கேட்டேன். சரிங்க சார், பரவாயில்ல. கார்த்தி, அண்ணே இங்க வாப்பா. இதோ வரண்ணே. கடைக்காரண்ணே, அந்த புடவை மட்டும் கொஞ்சம் இங்க கொடுங்களேன். அண்ணே. கார்த்திக் அதுக்கு எடுத்தாச்சா? எல்லாரும் எடுத்துட்டே இருக்காங்கண்ணே. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே புடவை எடுக்கிறாங்க. ஆனா எனக்கு முத்து மாமா கையால ஒரு புடவை வாங்க கூட அருகதை இல்லாம போயிடுச்சு. நான் மட்டும் ஆம்பளையா வேஷம் போடாட்டி கண்டிப்பா முத்து மாமா பக்கத்துல உட்காந்து ஒரு புடவை எடுத்திருப்பேன். அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றது? நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. அப்புறம் இன்னொரு புடவை நல்ல கலராக இருக்கணும், பளிச்சுன்னு. அப்புறம் நல்ல மெட்டீரியலாக இருக்கணும்டா. நல்லா நல்லா இருக்கணும்டா பார்க்கறதுக்கு. சரிங்கண்ணே. சார் இந்தாங்க சார். சார் கேட்ட மாதிரி நல்ல புடவை, அருமையான மெட்டீரியல். என்னண்ணே, அண்ணன் பேசுனதை கேட்டிங்களா? ஆமாங்க சார். சரிங்கண்ணே, நல்லது. என்னம்மா இந்த புடவை 1 லட்சம் ரூபா. அண்ணே, நீங்க கேட்ட மாதிரியே ஒரு சூப்பரான சாரி இந்தாங்க. எங்க? நல்ல கலரா? சூப்பர் கலர்ண்ணே, மெட்டீரியலும் சூப்பரா இருக்கு. சரி சரி. அப்புறம் கார்த்தி அண்ணே, எவ்வளோ ஆச்சு எல்லாம் பார்த்து கரெக்டாக செட்டில் பண்ணிவிடு. சரிண்ணே. அதுக்கு முன்னாடி ரூமில் விட்டுறியா? சரிண்ணே. எழுந்துங்கண்ணே. அந்த கிருஷ்ணனும் அவன் மூஞ்சியும் அவன் பண்ற அழுச்சாட்டியத்தெல்லாம் பாத்தீங்கல்ல. எனக்கு வர கோவத்துக்கு அந்த புடவையை 2 கிழிச்சிடலான்னு பார்த்தேன். இந்த கார்த்திக் கதையும் கெடுத்து விட்டுட்டான். சரி ஸ்வேதா, சத்தம் போடாம இரு. யாராவது கேட்டு தொலைக்க போறாங்க. மாமா ஒரு புடவை வாங்கிட்டு போனாரே, அது யாருக்கா இருக்கும்? வேற யாருக்கு இருக்கும்? அவர்தான் சித்ரா சென்டிமெண்ட்லயே இருக்காரே. சித்ராவுக்கு தான் வாங்கியிருப்பாரு.